Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome and welcome back to Triple One Tarot Tamil. So zodiac sign படி 10th July ஒரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். டெய்லி டாரோ ஜெனரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, now let's see for start with Aries. மேஷ ராசிக்காரர்களுக்கு 10th ஜூலை எப்படி இருக்க போகுது? உங்க எனர்ஜி பார்க்கலாம், சேலஞ்ச் என்னன்னு பார்க்கலாம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், அப்புறம் லவ் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஏரிஸ்க்கு உங்களோட எனர்ஜி பிரின்சஸ் ஆஃப் ஆட்டம், மெஜிஷியன், சேலஞ்சபிள், லவர்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், லவ் ஸ்டேட்டஸ், 8 of cups ரிவர்ஸ்ல எடுத்துக்கலாம். ஓகேவா? bottom of the deck 2 of cups, right? Princess of Atom. I think this is Page of Pentacles. So உங்க எனர்ஜி எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க போறீங்க. சம்வாட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்லை, படிப்பு ரிலேட்டடாக உங்களோட எஃபர்ட் போட போறீங்க. யூ மே ரிசீவ் சம் குட் நியூஸ், ரைட்டா? ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக ஒரு சின்ன பையன் எனர்ஜி அந்த மாதிரி இருக்க போது உங்களுக்கு கரியர் ரிலேட்டடாகவோ ஒரு ப்ரமோஷன் இல்லை ஸ்காலர்ஷிப், மணி ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுடைய பிளானை வந்து நல்லா எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் போடுவீங்க. பட் கொஞ்சம் என்ன தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களை நீங்களே உங்களை புஷ் பண்ணணும். ஓகேவா? 1 second. ஸோ உங்களை நீங்களே புஷ் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட எனர்ஜி அந்த மாதிரி இருக்கு. சேலஞ்சபிளான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிறத சாதிக்கிறது அப்படின்றது, நீங்க எஃபோர்ட் போடணும் அப்படின்றது தான் விஷயம். எஃபோர்ட் போடுவீங்களா? அப்படிதான், அதுதான் வந்து சேலஞ்சபிளா தெரியுது. ஸோ யூ நீட் டு புட் யுவர் எஃபர்ட். ஓகேவா? எந்த ஒரு எஃபர்ட்டை போட்டாலும் எதுக்காக நீங்க எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு நீங்க வின் பண்ணக்கூடிய பக்குவம் வந்து உங்கள்கிட்ட நிறையவே இருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து மாற்றி அமைச்சுக்க முடியும். ஆனா அது வந்து சேலஞ்சபிளா இருக்கு. நீங்க மனசு வைக்கணும் இல்லையா? அங்க அதுதான் விஷயம், ரைட்? ஸோ அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு வேணும், உங்க சக்சஸ் வேணும். எதுல உங்க சக்சஸ் இருக்கு அதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இல்லை எஃபோர்ட் பண்ணணும். அது புரிஞ்சு அது ஒரு சேலஞ்சபிளா தெரியுது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு லவர்ஸ் இருக்கு, சாய்ஸஸ் இருக்கலாம். ஓகேவா? அண்ட் பல ஒன்னுக்கு மேல ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 விதமான வேலையை கூட நீங்க பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வரலாம், ரைட்? அண்ட் இல்ல எது பெஸ்ட் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருப்பீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, சாய்ஸஸ் இருக்கு. ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் வந்து அது எது உங்களுக்கு பெஸ்ட்னு பார்க்கலாம். இல்லை ரெண்டுமே இருந்து 2 சைட்ல இருந்துமே உங்களுக்கு வருமானம் வரும். ஓகேவா? அண்ட் லவ் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா 8 of cups ரிவர்ஸ்ல இருக்கா. ஸோ என்ன சொல்றது, மூவ் ஆன் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் அது வந்து மாறுது அப்படின்றத பாக்குறேன் நானு. சரிங்களா? உங்களுடைய ஆட்டிடியூடு தான் அதை எப்படி நீங்க எடுத்துட்டு போறீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை அப்படின்றது நீங்க எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. ஓகே, ஸோ சில பேர் வந்து மூவ் ஆன் பண்ண விருப்பம் இல்லாமல் உங்களுடைய கமிட்மெண்ட்டுக்காக இல்லைன்னா மேரேஜ் ரிலேட்டடாக உங்களை சுற்றி ஃபைட் போயிட்டு இருக்கலாம். அதனால இந்த ஒரு மன தடுமாற்றம் இருக்கலாம். ஓகே,
Okay, thank you. Next, let us see for Rishabham. 512. Rishabham. Note பண்ணா நல்லா இருக்கும். Then ரிஷபம் பார்க்கலாம். Page of நல்லா தான் நான் ஷஃபிள் பண்ணேன் பார்த்தீங்களா? Yeah, getting same cards. 6 of Pentacles, 2 of Pentacles, bottom 4 of Wands. சில பேருக்கு மெயினாக என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு ரிஷப ராசிக்கு வந்து நியூ ப்ரப்போசல் பார்க்க முடியுது, நியூ கரியர் சம்திங் உங்களுக்கு வந்து நியூ ஆஃபர் வரதுக்கான வாய்ப்பு நிறைய தெரியுது. ஓகே, சம் செலிப்ரேஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் வரலாம், இல்லை ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஒரு அமைதி, ஆழ்ந்த அமைதி, ஒரு ஹாப்பினஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நீங்கள் மேரிடாக இருந்தால். ஸோ உங்கள் ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு திருப்தியான ஒரு நிலை, மனநிலை இருக்கலாம். அண்ட் உங்களோட எனர்ஜி இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, அதிகமாக வந்து ரொம்ப என்தூசிஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க. கரியர் ரிலேட்டடாவோ மணி ரிலேட்டடாவோ உங்களுக்கு குட் நியூஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் சில விஷயங்களை பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களை புஷ் பண்ணணும், ரைட்? சில கரியர் ரிலேட்டடாக ஏதாவது எஃபோர்ட் போடணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டில் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும், ரைட்? அண்ட் உங்களுடைய சேலஞ்சபிள் சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தா 8 of Cups வருது. ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம். மூவ் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷனை பார்க்க முடியும். மேபி அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வருத்தத்தில் இருக்கலாம், அதை விட்டுட்டு வரணும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம் சில பேர். இல்லை உங்கள் ஒர்க் பிளேஸ் பிடிக்காமல் இருக்கலாம், அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கலாம். ஓகே, சம்திங் யூ வாண்ட் டு மூவ் ஆன், பட் அது முடியல. அதுதான் வந்து சேலஞ்சபிளாக இருக்குது. ஸோ ஒரு மேஜர் லைஃப் சேஞ்சு வந்து எதிர்பார்க்குறீங்க, அது ஏற்படுறது உங்களுக்கு வந்து சேலஞ்சபிளாக இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. சேலஞ்சபிளாக என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்து வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. 6 of Pentacles. உங்களுக்கு வந்து பணம் வர வேண்டியிருந்தால் வரலாம், இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டியிருந்தால் கொடுக்கலாம், இல்லை சில பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நல்லது பண்ணீங்கன்னோ அதுக்குரிய பலன் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய நேரம். ஓகே, ஸோ மணி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் தெரியுது. கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிச்சு வாங்குங்க. ஓகே, அண்ட் உங்களுடைய லவ் ஸ்டேட்டஸ் பார்த்தா 2 of Pentacles, ஜக்லிங், ரைட்? நடக்குமா நடக்காதா, இருக்குமா இல்லையா, எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு ஆப்ஷன் இருக்கலாம், சில பேருக்கு ஆப்ஷன் இல்லாமல் ஒரு குழப்பம் இருக்கலாம், ரைட்? அண்ட் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்து வெளியே வந்துட்டு ஒரு ஃபன்னாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத யோசிங்க. எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தா இந்த ஸ்டேட்டஸை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும் அப்படின்றத பாருங்கள். இந்த லவ் ஸ்டேட்டஸ் வந்து என்ன ப்ரியாரிட்டி கொடுத்தா நல்லபடியாக எடுத்துகிட்டு போக முடியும். பட் சம்வாட் ஒரு குழப்பமான மனநிலை பார்க்க முடியுது. ஓகே, பட் உங்களுக்கு வந்து அதில் என்ன வந்து டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியும். 2 of Pentacles உங்களுக்கு தெரியும், அதனால நீங்கள் அதை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு மிதுனம் போகலாம். மிதுனம், லெட்ஸ் see என்ன பார்க்க போகிறோம். உங்கள் எனர்ஜி
challengeable situation, financial status, love status. Okay, Nine of Wands, Spring, Seven of Pentacles, Two of Wands, Two of Swords. Midunam, 2 பார்க்க முடியுது. The moon number 18, that means 9 here. 9 உங்க உங்க குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வர போகுது. அந்த வே அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ மூன் பார்க்கும்போது ஓவரால் எனர்ஜி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கோயிலுக்கு போய் அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, சில விஷயங்களை பாதுகாக்கணும்னு நினைப்பீங்க. இது வரைக்கும் நான் போட்ட உழைப்பு வந்துட்டு வீணாகக்கூடாது, பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்களை அவங்க வந்து காயப்படுத்தி இருக்கலாம், இல்லை நிறைய சிச்சுவேஷனோ பர்சன்ஸோ காயப்படுத்தி இருக்கலாம். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டபனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இனி நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன், நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கலாம். அந்த எனர்ஜியில் இருக்கிறனால ஸ்டபனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி இருக்க வேண்டாம். ஒரு சின்ன பேபி ஸ்டெப் எடுத்து வைங்க. அதை எடுத்து வைக்கும் போது உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு சேலஞ்சபிளான சுச்சுவேஷன் என்னன்னா, 7 of Pentacles, அதாவது பொறுமையாக இருக்கிறது ரொம்ப சேலஞ்சபிளாக இருக்குது. பொறுமை இல்லாமல் இருக்கலாம். இதுவரை நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டேன், எவ்வளோ வருஷம் காத்திருந்துட்டேன், இனி என்னால் காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு மன உளைச்சல் ஏற்படலாம். ஸோ பட் பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருக்கிறது சேலஞ்சபிளாக தெரியுது. பட் கவலைப்படாமல் பொறுமையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து சாய்ஸஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து அண்ட் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஓகேவா? பார்ட்னர்ஷிப் வந்து மேபி நீங்க ட்ரை பண்ணுவீங்க சில பேர். ஓகே, பட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்றத. ஸோ கரெக்டாக சரியானதை தேர்ந்தெடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது வந்து லவ் ஸ்டேட்டஸ் 2 of Swordsல இருக்கு. என்ன செய்யணும் தெரியலன்ற மாதிரி. உங்க முன்னால 2 பாதை இருக்கு, எந்த பாதையை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தெரியுது. ஓகேவா? டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா தெரியுது. ஸோ அறிவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குவா, இல்லை ஹார்ட் பிரெயினுக்கு இம்பார்ட்டன்ஸா, ஹார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸா? அறிவா, ஹார்ட்டா, இதயமா? அறிவுபூர்வமாக செயல்படவா இல்லை இதயபூர்வமாக செயல்படவா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஓகேவா? உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். பிகாஸ் மேபி சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ என்ன அவங்க சொல்ல போகிறாங்க, சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் மேரேஜ்க்காக, கமிட்மெண்ட்டுக்காக. நீங்கள் ரொம்ப காலமாக வந்து இங்கேயும் 7 of Pentacles, இங்கேயும் 7 of. ஸோ யூ ஆர் வெயிட்டிங், இன்னும் என்ன டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரியுது. உங்கள் மேரேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கடகம். Eight of Pentacles, busy schedule,
ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க. உங்களோட எனர்ஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நிறையா ஒர்க்கு எஃபோர்ட் போட போறீங்க. கரியராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஜாப்ல இருக்கலாம், ரைட்? சில பேர் செமினார் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணலாம். லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து செய்வீங்க. ஓகேவா? ஸோ எதை செய்கிறதுக்கு முன்னாலும் அதை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வந்து அந்த செயலில் இறங்குங்க. பட் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க, எஃபோர்ட் போட போகிறீங்க, ஹார்ட் ஒர்க் பார்க்க முடியுது. சேலஞ்சபிள் சிச்சுவேஷன் ரெனியூவல் ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது, மேஜராக இருக்கணும் இருக்குது. ஸோ ரொம்ப காலமாக இது உங்களுக்கு சேலஞ்சபிளாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டு யோசிச்சு நீங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு முடிவை எடுங்க. ஓகே, ஸோ உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றது புரியணும். அது புரிதல் மேபி அதை நீங்கள் தேடுறவங்களா இருக்கலாம். வாட் இஸ் மை லைஃப் பர்பஸ் அப்படின்னு நீங்கள் ரொம்ப காலமாக யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ சில பேர் உங்களை பற்றியோ இல்லை மற்ற பேரை பற்றியோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு கர்மாவாக போயிட்டு இருக்கலாம். ஸோ இதை உங்கள் கர்மாவை கடக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்சபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில விஷயங்கள். ஓகே, ஒரு இல்லை டெசிஷன் எடுக்கிறதோ சம்வாட், இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு பிரேக்கப் இருக்குதோ, இல்லை மறுபடியும் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறதோ, அப்படி இதெல்லாமே வந்து ஒரு புரிதல் எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சபிளாக தெரியுது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் 4 of Swords இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தெரியுது, ஆனால் என்ன பண்ணன்னு தெரியல. எனிகோ நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, அது போட்டு குழப்பிக்கல. ஸோ யூ டூ மெடிடேஷன், உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாத்தையும் வந்து டிவைன்ட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. ரைட், என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. ஓகே, அப்புறமா டெசிஷன் எடுத்துக்கலாம். அண்ட் மெடிடேஷன் மூலமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதை ஒரு ரெஸ்டிங் பீரியடாவோ வெக்கேஷனாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட், சில பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அப்போது நீங்கள் இந்த பீரியட் வந்து கடவுள் எதுக்காகவோ கொடுத்துருக்குறாரு அப்படின்றத இதை வேறு விதத்தில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே, லவ் ஸ்டேட்டஸ் 9 of Swords. ஓவர் திங்கிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. தூங்காமல் யோசிக்கிறது, அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா, உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ்லேயே ஃபோக்கஸிங் அதிகமாக தெரியுது. அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாகவே அதிகமான ஃபோக்கஸ் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, லெட்ஸ் see நெக்ஸ்ட்டு போகலாம். சிம்மம். சிம்மம் சிம்ம ராசிக்கு என்ன பார்க்கலாம். Two of Wands, Ace of Wands, wow, 10 of Wands, full of Wands energy, passion related. Simmam, High Priestess. உங்க எனர்ஜி எப்படி இருக்க போகுதுன்னா மல்டி டாஸ்க் நீங்க பண்ணலாம். நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது. உங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் போட போகிறீங்க. அதிகமான க்ரியேட்டிவிட்டி உங்கள்கிட்ட நிறைய பார்க்க முடியுது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் வந்து நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. அதுக்கு யாரையும் எதிர்பார்க்கவும் மாட்டீங்க, ஷேர் பண்ணவும் மாட்டீங்க. எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய எஃபர்ட்டை போடுறீங்க. ஓகே, ஸோ ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அண்ட் புது விஷயம் தொடங்குறதுல கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கலாம்.
இது வந்து இப்போ இது வந்து புதுசா ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் அதுக்கான டைம் தான். இருந்தாலும் ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு நினைக்கலாம். அந்த மாதிரி அது ஒரு சேலஞ்சபிளா இருக்கலாம். ஸோ சின்னதா பயம் இருக்கலாம். ஓகே, பட் தேவையில்ல. அது உங்களுக்கு அமேசிங்கான ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வருது. சில பேருக்கு வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கலாம். ஆனால் வந்து இட் வில் ஹேப்பன். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆக்ஷனை வந்து நீங்கள் எடுங்க. சேலஞ்சபிள் மீன்ஸ் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். ஈஸியாக கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கிற மாதிரி. ஓகேவா? அடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அது ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக அதிகமாக நீங்கள் போராடிட்டு இருக்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஹெல்ப் கேட்காம நீங்களே முயற்சி பண்ணுறீங்க. பட் யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஓகேவா? ஸோ அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதிகமான பொறுப்பு இருக்கு. வேலை பளு அதிகமாக இருக்கும். பட் வருமானம் கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி. பட் எனிஹோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? அண்ட் லவ் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது உங்களோட இன்ட்யூஷனை யூஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இல்லை உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் அல்லது உங்கள் பர்சன் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான பர்சனாக இருக்கலாம். அட்ராக்டிவான பர்சனாக இருந்தால் ஆப்வியஸ்லி ஃபேன்ஸ் நிறையா இருப்பாங்க, சாய்ஸஸ் இருக்கும். ஓகேவா? அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் இன்ட்யூஷனை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ட்ரஸ்ட் இஷ்யூ மேபி இருக்கலாம் சில பேருக்கு. அப்போது மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்? எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் அதை வந்து கவனமாக அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். கன்னி, Six of Swords, Knight of Wands, Eight of Wands, wow, Ace of Cups. உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா, இதுவரையும் பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், சரியா, அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்குள்ள பெயின், சம்வாட் அதுலேயே இருந்து போராடிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ வந்து எப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு ஓகே நோ ப்ராப்ளம், இதெல்லாம் வேண்டாம், நான் சேஃபான டைரக்ஷனை நோக்கி போகிறேன் அப்படின்னு போகலாம். சில பேர் ஃபேமிலியோட போகலாம். ட்ராவல் இருக்குது. இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ஃபிசிக்கலாக மூவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் மென்டலி என்ன பண்ணலான்னா இப்போது பிரச்சனைகளை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ தட் உங்களுக்கு சரியான ஒரு டைரக்ஷன் வந்து அமையும். ஓகேவா? ஸோ பிரச்சனையை வந்து ஒரு தவறான நோக்கத்தில் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இல்லை பார்த்துட்டு இருக்க விதத்தில் ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது. ஸோ ஒரு அதனால உங்களுடைய ஒரு டைரக்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு பாதை வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து புலப்படும். ஓகேவா? சில பேருக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு தெரியுது. அண்ட் உங்களுக்கு சேலஞ்சபிளான சுச்சுவேஷன் பார்த்தா நைட் ஆஃப் வான்ஸ், அதாவது ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம்தான். பட் அது என்ன பண்ணுறீங்க, சம்டைம்ஸ் ஓகே சம்டைம்ஸ் நாட் ஓகே, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல உங்களால். அது வந்து ஒரு சேலஞ்சபிளாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது வந்து சேலஞ்சபிளாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு சேலஞ்சே உங்களுக்கு வரலாம். அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்வாட் ஏதோ ஒன்று நீங்கள் மேனேஜ் பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லாக. அது ஒரு சேலஞ்சாக வந்து வரும் உங்களுக்கு. சம்வாட் சில பேருக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப்பை மீட் பண்ண போகணும்னு நினைக்கலாம். அதில் வந்து தடங்கள் வரலாம். போகலாமா வேண்டாமா, போகலாம் இல்லை வேண்டாம், மாற்றி மாற்றி யோசிச்சு அதில் ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு என்ன சொல்கிறது சேலஞ்சாக ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது.
ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு 8 ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வருது, நல்லாவே இருக்கும் ஓகேவா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். அண்டு உங்கள் ஃபினான்ஷியலாக அது வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸுமே நிறைய வரலாம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே நிறைய வரலாம். பட் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இட்ஸ் நாட் நெகட்டிவ். அது நீங்கள் ஒரு வேலையாக வந்து வரிசையாக முடிக்கிற மாதிரி இருக்கலாம். அட் டைமில் எல்லாமே உங்கள்கிட்ட வரும்போது ஸ்ட்ரெஸ் ஆயிடும் இல்லையா. பட் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்கன்னா எதை ஃபஸ்ட் பண்ணலாம், எதை ரெண்டாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும், ரைட். ஸோ மல்டி டாஸ்க் ஏற்படும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. சடனாக வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் ஏற்படலாம், பாசிட்டிவ் சேஞ்ச் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் சேஞ்ச் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. லவ் ஸ்டேட்டஸில் பார்த்தா சில பேருக்கு நியூ லவ், சில பேருக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற லவ் மேரேஜ் போக போது. பிரேக்கப்பில் இருந்தீங்கன்னா ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு துலாம். துலாம் பார்க்கலாம். Nine of Swords, Ten of Cups, Strength, Eight of Swords. ஸோ உங்கள் எனர்ஜி எப்படி இருக்க போகுதுன்னா ஓவர் திங்கிங், 9 of Swords, ரைட். தூக்கமே வரல அந்த மாதிரி ஒரு பயம். நீங்கள் வந்து ஒஸ்ட் சினாரியோவை பற்றியே யோசிக்கக்கூடாது, பட் அப்படிதான் யோசிக்கிறீங்க. ஸோ அதை விட்டுட்டு பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸை பற்றி யோசிங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளமை நோக்கி கவலைப்பட்டுட்டே இருந்தால் அந்த ப்ராப்ளம் தான் வளரும், சரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது, அப்படி இருக்க வேண்டாம் துலாம். ஸோ அதுலேருந்து வெளியில் வாங்க. 10 of Cups சேலஞ்சபிளான விஷயம், ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஹாப்பியாக முடிவெடுக்கிறதோ, இல்லை நியூ ப்ரப்போஸலோ, இல்லை நியூ மேரிட் லைஃபோ, நியூ மேரேஜோ, நியூ ஜாப், வாட் எவர் மேபி, அது வந்து உங்களுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சபிளாக தெரியுது. ஸோ ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மேபி அது சேலஞ்சபிளாக இருக்கும், ரைட். குழந்தைங்களை கவனிக்கிறது, இல்லை அவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுறது, அது கொஞ்சம் சேலஞ்சபிளாக தெரியுது. அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படின்னா பொறுமையாக இருங்க, போராடிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் போராடி பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. இப்போதைக்கு ஒரு போராட்டமும் பொறுமையும் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கு, ஓகேவா. சேலஞ்சபிளான சிச்சுவேஷன் எல்லாம் பொறுமையாக இருந்து கடந்து வந்துடுவீங்க. லவ் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது 8 of Swords, ஒரு இல்யூஷன், ஒரு பயம். நீங்களா வந்து ஒரு கற்பனைக்குள்ளே சிக்கிக்க வேண்டாம். தேர்ட் பர்சன் யாராவது உங்களுடைய பர்சனை பற்றி சொன்னால் அதை அப்படியே நம்ப வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு முடிவெடுங்க, ஓகேவா. இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு யோசனை தான் ஓடலாம் உங்களுக்கு, இல்லை உங்கள் பர்சனுக்கு இருக்கலாம். பட் அது தேவையில்லை, நம்புங்க. உங்களால் முடியுமா முடியாதா இது அப்படிங்கிற ஒரு கஷ்டம், ஒரு பயம் இருந்ததுன்னா தேவையில்லை, நம்புங்க, ஓகேவா. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நம்பிக்கையின்மை அப்படின்றது தெரியுது. ஸோ அந்த ஒரு ஃபீல் பார்க்க முடியுது. அதனால ஓவராலாக பார்த்தா நீங்கள் வந்து துலாம் எப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் நெகட்டிவ் சைட் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதை விட்டுருங்க, விட்டுட்டு தைரியமாக இருங்க, தைரியமாக போராடுங்க. உங்களுக்கு அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குது, பட் அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், தேங்க்யூ. ஸ்கார்பியோ, விருச்சிகம்.
Let's see, விருச்சிகம். ஜூலை எப்படி இருக்க போகுது விருச்சிகம்? Seven of Cups. உங்க எனர்ஜி எப்படி இருக்குன்னா நிறைய சாய்ஸஸ், நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஏற்கனவே ரீசெண்டாக அதுலேயோ பார்த்தப்போ அதே தான். கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்கலாம். அதில் நல்ல சாய்ஸும் குட் சாய்ஸும் இருக்குது, பேட் சாய்ஸும் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து செலக்ட் பண்ணணும். எதையும் ஊற்றி போடுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். நோ, அது மாதிரி இருக்க வேண்டாம். ஓகே, ஒரு சாய்ஸஸ் நிறையா இருக்குன்னா டெசிஷன் எடுக்க முடியாது இல்லையா? பட் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில நீங்கள் இருப்பீங்க. ஸோ இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். ரொம்ப தீவிரமாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியில் இருப்பீங்க. ஃபுல் எனர்ஜி வருது. ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணும். யூனிவர்ஸை நம்பி எந்த ரிஸ்க்கை பற்றியும் யோசிக்காமல் ஒரு செயலை செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது வந்து சேலஞ்சபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் உங்கள் ட்ரீம் கொண்டுட்டு வர்றதுக்கு, ட்ரீமை செயல்படுத்துறது வந்து ஒரு சேலஞ்சபிளாக இருக்கும். சேலஞ்சபிள் மீன்ஸ் பயப்படுத்துறதுல போட்டு மோர் எஃபர்ட், அவ்வளோதான். அதிகமாக எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற மாதிரி நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னா எவ்வளோ எஃபர்ட் போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சபிளான சுச்சுவேஷனாக இருக்கும். ஏதோ ஒரு நியூ பிகினிங் ரிலேட்டடாக, அது லவ்லையாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம். அது உங்களுடைய சுச்சுவேஷன். இஸ்ன்ட் இட்? உங்களை நம்புங்க. உங்களை நம்புறது மேபி உங்களுக்கு வந்து சேலஞ்சபிளாக இருக்கலாம். உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை குறையலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ரைட்? அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா பிரின்சஸ் ஹவுஸ், அதாவது பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். வா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக. ஓ சூப்பர். ஸோ ரொம்ப எந்தூசிஸ்டிக்காக வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கான எஃபர்ட் போடுறீங்க. வெரி குட். ஸோ அந்த பிளானை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண போகிறீங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக இன்னும் கொஞ்சம் உங்களை புஷ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் ஒரு குட் நியூஸ் பார்க்க முடியுது. அடுத்து உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா கிங் ஆஃப் கப்ஸ், அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. மெச்சூர்டாக நடந்துப்பீங்க. எமோஷ்னலி ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். நீங்கள் இல்லைன்னா உங்கள் பர்சன், ரைட்? இது வந்து கிங் ஆஃப் கப்ஸ் எப்படின்னா ஒரு ட்ரூ லவ், உண்மையான கேரிங் இருக்கும். கமிட்மெண்ட்டும் விரும்புவாங்க. சும்மா பழகிட்டு விட்டுட்டு போகிற டைப்பாக இருக்க மாட்டாங்க. கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. உண்மையான ஒரு அன்போடையும் கேரிங்கோடையும் இருப்பாங்க உங்களுடைய பர்சன். ஓகேவா? இல்லை நீங்கள் அந்த எனர்ஜியில் இருப்பீங்க, ரைட்? ஸோ ஒரு ரொமான்டிக் பார்ட்னர் வந்து உங்களுக்கு அமைவாங்க. நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக நம்புகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து யார்? நெக்ஸ்ட்டு தனுஷ் ராசி, சாஜிட்டேரியஸ். ஓகே, தனுஷ். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன இருக்க போகுது பார்க்கலாம். Five of Cups, உங்களோட எனர்ஜி தனுசு. யூ ஷுட் பி கேர்ஃபுல். பாஸ்ட்டை நினச்சி பாஸ்டில் உள்ள ஒரு செப்பரேஷன், இல்லை பாஸ்டில் ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் ஒன்று நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எது நடந்தாலும் அது உங்களுடைய நன்மைக்கே அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே வந்து ஒரு டிவைன் பிளான் தான், சரியா? சும்மா சாதாரணமாலாம் நடக்கலை. ஒரு செகண்டுமே வந்து கடவுளுடைய பிளான் படி தான் நடக்குது. அண்ட் ஒரு செகண்டுமே நடக்கக்கூடிய இன்சிடெண்ட் உங்களுக்கான முன்னேற்றத்திற்காக தான் நடக்குது. ஓகேவா? ஸோ பாஸ்டில் நடந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டாம்.
அண்ட் அது நடக்கிறது வந்து நன்மைக்கே அப்படின்ற எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே கிடைக்குது. ஸோ உங்களுடைய நெகட்டிவ் இமோஷன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஏன்னா நீங்கள் அதிலே இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஒரி அபவுட் த பாஸ்ட். ஓகே, நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், எது உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு சேலஞ்சபிளான சுச்சுவேஷன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். சில விஷயங்களுக்கு வந்து கிளாரிட்டி வேணும்னு நினைப்பீங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்காம கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படலாம். சில குழப்பங்கள் இருக்கலாம், அதில் ஒரு தெளிவு வேணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றது ஒரு சேலஞ்சபிளாக தெரியுது. ஓகே, ஸோ உங்கள் பாதையில் வர அந்த சேலஞ்சஸை பார்த்து நீங்கள் அதை கிராஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்கலாம். ரொம்ப இன்டலெக்சுவலாக நீங்கள் யோசிக்கணும். ஏதோ ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம், கரியர் ரிலேட்டடாகவோ ஒரு ஜாப்லேயோ ப்ராஜெக்ட்லேயோ. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சபிளாக இருக்குது. சம்வாட் இல்லை கம்யூனிகேஷன், யாரையாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். நியூ பர்சனை மீட் பண்ணுறதோ இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டஃப் சிச்சுவேஷன் ஏற்படலாம். ஓகே, அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பயமும் கவலையும் தான் தெரியுது. நீங்க நினைக்கிற அளவுக்கு அது வந்து ஒஸ்ட் கிடையாது. பட் நீங்க அது ரொம்ப ஒஸ்ட்னு நினைச்சு பயப்படுறீங்க. அதிகமா வந்து மெட்டீரியல் திங்ஸுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அதனால தான் அந்த பயம். மேபி நீங்கள் அதிகமாக செலவு பண்ணலாம். ஸோ தேவையா, இந்த பொருள் தேவையா, இது வாங்கணுமா வேண்டாமா அப்படின்றத யோசிச்சு நீங்கள் வந்து செயல்படுங்க. ஃபினான்ஷியலாக அந்த கவனம் ரொம்ப தேவைப்படுது. ஓகேவா? லவ் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது 9 ஆஃப் கப்ஸ். வா, உங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது, தெளிவு வேணும்னா தெளிவு கிடைக்கும். ஸோ உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். லவ் ரிலேட்டடாகவோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவோ பார்க்கும்போது உங்களுடைய கனவு பூர்த்தி ஆகும் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஃபைன். ஸோ சில பேருக்கு வந்து ரீயூனியன் நடக்கலாம் பிரேக்கப்பில் இருந்தீங்கன்னா. ஓகே, இல்லை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த சூழ்நிலை இருந்தால் அது நிறைவேறும். நெக்ஸ்ட்டு மகரம். லெட்ஸ் சீ மகரம். ஒரு ராசிக்கும் மெசேஜஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த டெய்லி ரீடிங் பண்ணுறது இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சிக்ஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ். உங்களோட எனர்ஜி மணி வரவு இருக்கும் கண்டிப்பாக. அது ரிலேட்டடாக நீங்கள் செயல்படுவீங்க. யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலாம். ஒன்று மணி சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கலாம், அதர்வைஸ் இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கலாம். ஓகேவா? ரைட். அண்ட் கடன் வாங்குறதா இருந்தால் யோசிச்சு வாங்குங்க. நீங்கள் என்ன நல்லது பண்ணீங்களோ அது திருப்பி உங்களுக்கு வரும். ஸோ லோன்லாம் வேணும்னு நினச்சிட்டு இருந்தால் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சேலஞ்சபிளான சுச்சுவேஷன் பார்த்தா 4 ஆஃப் ஸ்ப்ரிங், 4 ஆஃப் வாண்ட்ஸ். புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும், இல்லை மேரேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அது வந்து கொஞ்சம் சேலஞ்சபிளாக தெரியுது. ஏதோ ஒரு செலிப்ரேஷன், ஃபேமிலி செலிப்ரேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண நினைக்கலாம். சம்வாட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சேலஞ்சபிளாக இருக்கும். ரொம்ப ஒரு தடை ஏற்படலாம், அதை மீறி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு அமைதி, ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுறது சேலஞ்சபிளாக இருக்கலாம். ஓகே, அதனால் நீங்கள் திருப்தியாக எடுத்துக்கோங்க. எது நடந்தாலும் அதில் ஒரு திருப்தியை பார்க்கும்போது அது சேலஞ்சபிளாக இருக்காது. ஓகேவா? அடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் 2 ஆஃப் வாண்ட்ஸ். உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. மல்டி டாஸ்க் இருக்கலாம். ஃபினான்ஷியல் வருமானம் வந்து 2 விதத்துல இருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலமாக வந்து உங்களுக்கான ஒரு பிரைட் ஃப்யூச்சர் வந்து இருக்கும். ஃபினான்ஷியலி உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடாக ஏதோ அடுத்தவங்களோட சேர்ந்து பண்ணலாம். ஃபினான்ஷியல்
இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாவது நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹேங்மேன் வருது. ஸ்டில் வந்து நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ ஹேங்கிங் ஆன் த பாஸ்ட். ஓகே, பட் அனலைசிங் போயிட்டு இருக்கு. ஏன் வந்து இந்த சில பிரச்சனைகள்லாம் நடந்தது, இல்லை மேரேஜுன்ற அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. ஆக்ஷன் எடுக்க முடியல, இப்போதைக்கு ஆக்ஷன் எடுக்கவும் இல்லை. பிகாஸ் யோசிக்கிறாங்க. ஓகே, பாஸ்டில் நடந்த விஷயத்தை பற்றி. அது ஒரு நல்ல விஷயம்தான். யோசிக்கும் போது ஒரு புரிதல் வருது, ஒரு ஏற்றுக்கொள்ளும் தன்மை வருது. ஓகே, மாற்றம் அடைகிறதுக்கு அந்த டைம் பீரியட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டெம்பரரி பாஸ், ஓகே, ஆக்ஷன் எடுக்காமல் ஒரு டெம்பரரியாக ஒரு பாஸில் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் நினைக்கிறதுக்கு ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கும்பம். கும்பம் கும்பராசி எப்படின்னு பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், உங்களோட எனர்ஜி அருமையாக இருக்கு. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ் அண்ட் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ், லவ் ஸ்டேட்டஸ் 6 ஆஃப் கப்ஸ். Okay, let's see. One second. உங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுதுன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நியூ பிகினிங்ஸ். ஓகே, கரியர் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். ஸோ சில பேர் வந்து வீடு வாங்கலாம். சம்வாட் நீங்கள் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலாம், வெஹிக்கிள், வீடு, அது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டு. ஓகே, அபண்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது. ஸோ மணி ரிலேட்டடாக, கரியர் ரிலேட்டடாக ஒரு நல்ல ஹாப்பி சேஞ்ச் இருக்குது. ஓகே, இது ரொம்ப ரொம்ப குட் நியூஸ், ரைட்? ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அண்ட் உங்களுடைய சேலஞ்சபிளான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா சில கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வர்றது உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்கலாம். அந்த கஷ்டங்களுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்கும். ஓகே, ஒரு அடிக்ஷன் இருக்கலாம் எதுலையோ, அதுலேருந்து மீண்டு வர்றது, சம்வாட் சில விஷயங்கள்லேருந்து மீண்டு வர்றது உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்கும், கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃபர் வருது அப்படின்றத பார்க்க முடியுது. சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு ஆஃபர் வரலாம், கரியர் ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஃபர் வரலாம். அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியலாக உங்களுக்கான ஒரு ஆஃபர் இருக்குது. அது உங்களை இமோஷ்னலாக வந்து நல்லா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஆஃபராக இருக்கும். ஓகே,
ஒரு சோசியல் ஈவெண்ட்ஸ் பண்றதுக்கு ஒரு அழைப்பு வரலாம் உங்களுக்கு. ரைட். அண்ட் லவ் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா 6 ஆஃப் கப்ஸ், ரீயூனியன் பார்க்க முடியுது. அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் கால் வரலாம். அண்ட் இல்லை உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்ட் மீட் பண்ணலாம். இல்லை சார் நம்ம தான் லவ் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம் இல்லையா, மேபி அதான் அங்கே வந்து ஒரு ரீயூனியன் வந்து பார்க்க முடியுது. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பைசிஸ், மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஆக்சுவலா வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கான கைடன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து இது என்ன இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கைடன்ஸ் வந்து எடுத்துட்டாலே அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். ஓகேவா? அந்த கைடன்ஸ் தான் இங்க நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுடைய லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடியது. மனநிலையை மாற்றும் போது வாழ்க்கையும் மாறும். ஓகேவா? ஸோ வெறும் ரிசல்ட்டை மட்டும் நம்ம பார்க்கறது கிடையாது. டேரோ ரீடிங்கில் நடக்குமா நடக்காதா, ஹாப்பியாக இருப்பேனா மாட்டேனா அப்படிலாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக நம்ம லைஃபே வந்து மாற்றக்கூடிய கைடன்ஸ், அது பொக்கிஷம். அதுதான் வந்து டேரோ அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தன்மையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் நம்ம, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பைசிஸ் மீன ராசிக்காரர்களுக்கு 10th ஜூலை எப்படி இருக்க போகுது? 5 ஆஃப் கப்ஸ், பாஸ்ட் நினைச்சு ஃபீல் பண்றீங்க, வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வந்துருங்க. ஸோ உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து நெகட்டிவா நோக்கி இருக்க வேண்டாம். அப்ப என்ன ஆகும்னா ப்ராப்ளம்ஸை நோக்கியே நீங்க உங்களுடைய தாட்ஸை போட்டீங்கன்னா ப்ராப்ளம்ஸை தான் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால அந்த ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஸோ ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். அடுத்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சபிள் சுச்சுவேஷன் பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சம் எஃபோர்ட் போடணும்னு நினைப்பீங்க, சில குட் நியூஸ் வரும். பட் அது கொஞ்சம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்து எஃபோர்ட் போட்டு அதிகமாக எஃபோர்ட் போட்டு அதை வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். கரியர் ரிலேட்டடாக புதுசாக ஏதோ ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கும். ஓகேவா? ஒரு பிளான் பண்ணுறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதிகமாகவே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி உங்களை நீங்களே ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் இங்கே பாஸ்ட் நினச்சி இமோஷ்னலாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறீங்க இல்லையா, அதுலேருந்து வெளியே வந்துட்டா ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் 7 ஆஃப் கப்ஸ், நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம். பட் நிறைய சாய்ஸஸ் இருக்கு. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். பட் அதில் நீங்கள் எது நல்லது எது கெட்டது அப்படின்றத அனலைஸ் பண்ணி டெசிஷன் எடுங்க. அண்ட் லவ் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா உங்களுக்குள்ளேயா ஒரு இல்யூஷன், ஒரு பயம் இருக்கு. நீங்களா உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை தேர்ட் பர்சன் வந்து உங்கள் பர்சனை பற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. பட் அப்படி பண்ண வேண்டாம். உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களா வந்து உங்கள் பர்சனை பற்றி இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அது அப்படி இல்லை. அந்த கவலையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வர முடியாதோன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், வெளியே வர முடியும். அதுக்கு நிறைய தன்னம்பிக்கை தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை வந்து நம்பணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் இங்கே பார்க்க முடியுது. ஓகே. ஓ மை காட், நான் மேஷ ராசிக்கு மட்டும்தான் கைடன்ஸ் பார்த்தேன். எல்லாருக்கும் ஐ ஜஸ்ட் பர்கட். சரி, மீன ராசிக்கு வந்து ஃபுல்லாவே ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு கைடன்ஸ் பார்த்துடலாம். ஏஞ்சல்ஸோட ஒரு கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். Five of Pentacles. ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய கரண்ட்ல நீங்க சேலஞ்சபிளா நினைக்கிற விஷயம், தனியா தான் நான் போராடணுமா, நான் தனித்து விடப்பட்டேன் அப்படின்ற கவலை வேண்டாம். ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ உங்களை சுற்றி உங்களுக்கு ஹெல்ப் இல்லைன்னு நினைக்கிறீங்க, பட் ஹெல்ப் இருக்கு, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் டெம்பரரி தான், இது வந்து மாறும். ஓகே,
எந்த ஒரு நீங்களா இப்போ பிஸ்னஸ் பண்ண நினச்சா திஸ் இஸ் நாட் த ரைட் டைம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ Pisces, thank you for watching. I will meet you in my next video. Take care. Bye bye.